இன்றைக்கி ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரமல் பிரெட் புட்டிங். இந்த ரெசிபியை 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளார செஞ்சிடலாம். வீட்டுக்கு திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரும்போது இதை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அசந்துருவாங்க. இதை செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இங்கே 4 பீஸ் ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன். சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கலாம். நீங்கள் கட் பண்ணுற சைட்ஸை தூக்கி போடாமல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு பிரெட் க்ரம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி வச்ச பிரெட் பீசஸை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1 கப் பால் சேர்த்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த புட்டிங் செய்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த கேரமல் சாஸ் தான். ஒரு பேனில் நான் இங்கே 60 ml கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ண கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கேஸ் லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேரமல் சாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். கரெக்டான ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைனா கேரமல் சாஸ் கசக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரெடி பண்ண சாஸை நீங்கள் எந்த பவுலில் புடிங் ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலுக்கு சாஸை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஆற விட்டால் சாஸ் திக்காயிடும். அப்புறம் பவுல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. கேரமல் சாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 நிமிஷம் விட்டுருங்க, செட் ஆகட்டும். அதுக்குள்ளார நம்ம ரெடி பண்ண பிரெட் பீசஸை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு 2 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 4 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் ஆப்ஷனல் தான். இதை பேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளார நம்ம கேரமல் சாஸ் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பிரெட் பேஸ்ட்டை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு எந்த கட்டியும் இல்லாத மாதிரி அந்த கேரமல் சாஸோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ண புட்டிங் மிக்சரை ப்ளேஸ் பண்ணிடலாம். 10 to 15 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேரமல் பிரெட் புட்டிங் ரெடி. இதை அப்படியே சர்வ் பண்ணாமல் நல்லா ஆற விட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு செட் ஆனதுக்கு அப்புறமா சைட்ஸ் எல்லாம் ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு அப்புறமா பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்ம கேரமல் பிரெட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பாராட்டி தள்ளிடுவாங்க. புட்டிங் செய்யும்போது லாஸ்ட்டில் அந்த புட்டிங் டேமேஜ் ஆகாமல் வந்தாவே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த பிரெட் புட்டிங் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள்.